கர்த்தர் உங்களை மன்னிக்கும் பொழுது எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்திருக்கிறார். தேவனால் மன்னிக்கப்படாத மன்னிக்காத அக்கிரமம் பாவம் என்று உங்கள் வாழ்க்கையில் ஒன்று கூட கிடையாது. தேவன் கிவர், காட் இஸ் எ கிவர். காட் இஸ் ஃபார் கொடுக்கிறதுக்காகவே இருக்கிறார். அதாவது இது எதுக்காக இருக்கிறார்னா ஃபார் கிவிங். காட் இஸ் ஃபார் கிவிங். அவர் கொடுக்கிறதுலே பெரிய கிவிங் ஃபார் கிவிங். God is for giving. இருக்கிற கிவிங்லே பெரிய கிவிங் என்ன? forgiving. உங்களை மன்னிச்சார். எப்படி மன்னிச்சார்? முற்றிலுமாக பூர்ணமாக மன்னிச்சார். அவர் உங்களை மன்னிக்காத காரியம் ஒன்று கூட கிடையாதுங்க. இன்னைக்கு அநேக மக்கள் இந்த தேவனுடைய தண்டனை குறித்த பயம், நியாய தீர்ப்பு குறித்த பயம் இருக்கு இல்லையா? ஏன்னா தேவன் மன்னிக்கவில்லையோங்கிற பயம் இருக்கிறது. தேவனை மன்னிச்சிருக்கிறாரா? வாசிப்போம் கொலோசியர். தேவன் என்றாவே கிவர், கொடுக்கிறவர் ஐயா. என்ன கொடுப்பார்? எல்லாமே கொடுப்பார். கொடுக்கறதுல பிரதானமான காரியம் என்ன? பாவ மன்னிப்பு. கொலோசியர் 2:13. உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ரட்சிக்கப்படலாங்க. அவருடைய லார்ட்ஷிப்பை அறிக்கை செஞ்சீங்க. இயேசுவே என்னோட ஆண்டவர் என்ற ஒரு லார்ட்ஷிப்பை அறிக்கை செஞ்சதுனால தான் ரட்சிக்கப்பட்டீங்களே தவிர யாருமே பாவங்களே அறிக்கை செஞ்சனால ரட்சிக்கப்படலை. என்னுடைய பாவ அறிக்கையின் அடிப்படையில் தான் என் ரட்சிப்பு இருக்குது என்றால் உங்கள் ரட்சிப்பு உறுதியான ரட்சிப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியாது. தெரியுமா? எவ்வளவு காரியங்கள் செஞ்ச காரியங்களை மறந்துருப்பீங்க. என்னங்க அன்னைக்கு நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் அப்படி சொன்னாங்கிறாங்க. அப்ப சொன்னது பாவம் தானே. நான் சொன்னது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. இல்லைங்க எனக்கு ஞாபகம் இருக்குங்க, ஆனால் உங்களுக்கு மறந்துருச்சு. அதை நீங்கள் அறிக்கை பண்ணீங்களா? அப்போ உங்கள் அறிக்கையின் அடிப்படையில் தான் உங்கள் பாவம் மன்னிப்பு இருக்குன்னா உங்களோட ரட்சிப்பு வந்து கேள்விக்குறி. உங்களோட அறிக்கையின் அடிப்படையில் இல்லை, அவர் உங்கள் வாழ்க்கையில் லார்டாக இருக்கிறார். அவரோட லார்ட்ஷிப் அடிப்படையில் தான் பாவம் மன்னிப்பு. பாவங்களெல்லாம் எவ்வளோ, அதாவது நிறைய பாவங்கள் உங்களுக்கு பாவமாக தெரியாது, ஆனால் அவருக்கு பாவம். அது உங்களுக்கு பாவமா தெரிஞ்சதை அறிக்கை செய்யணும், உங்களுக்கு பாவமா தெரியாத அறிக்கை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. என்னங்க இப்போ நாட்டில் எவ்வளவோ சட்டம்லாம் புதுசாக போடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்லாம் போடுறாங்க இல்லைங்க. அது வந்து உங்களுக்கு பாவம் இல்லை, ஆனால் அவருக்கு அது பாவம். உங்களுக்கு சட்டம் பாவம் இல்லைன்னு சொல்லுது, அப்போ நீங்கள் அறிக்கை பண்ண மாட்டீங்க. ஆனால் தேவனுக்கு அது பாவம். உங்களோட பாவ அறிக்கையின் அடிப்படையில் மன்னிப்பு கிடையாது, கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் மன்னிப்பு. எபிரேயர் 8:9-10 படிச்சு பாருங்க. காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தினால் அல்ல, சொந்த ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்தலத்தில் செலுத்தி நித்திய ரத்தத்தினால நித்திய மீட்பை உண்டு பண்ணினான் இருக்கு. கொடுக்கப்பட்ட மீட்பு எப்படிப்பட்ட மீட்பு? நித்திய மீட்பு. நித்திய மீட்புனா நித்தியத்துக்கு மீட்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். தேவன் உங்களை மன்னிக்காத பாவம் என்று உங்கள் வாழ்க்கையில் ஒன்று கூட கிடையாது, ஒரு பாவம் கூட கிடையாதுங்க. கிறிஸ்தவத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, சில மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படுகிற வரை மன்னிக்கப்பட்டோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட பிள்ளைய வந்தோமோ அதோட மன்னிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் வருகிற பாவங்களை கர்த்தர் மன்னிக்கலங்கிறாங்க. அதாவது கடந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டார், எதிர்கால பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கல. 2025 ஒரு பாவம் செய்வீங்க, அந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார். பாஸ்டர் இப்படி நீங்க இப்படி சொல்லலாம், நான் சொல்லலாங்க, அவர் சொல்றாருங்க. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேங்கிறார். எப்ப சொன்னாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாவங்கள்லாம் எதிர்காலத்தின் பாவம் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்தீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லும் பொழுது உங்களோட அத்தனை பாவம் என்னது? எதிர்கால பாவம் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல, 4 வருஷம் கழிச்சு சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க, அது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை. ஆனால் இது 4 வருஷத்துக்கு அடுத்து செய்கிற பாவங்களை கர்த்தர் மன்னிப்பாருன்னா அப்போ நீங்கள் பாவம் செய்ய சொல்கிறீங்களா? நான் சொல்லவே இல்லையாங்க. இத்தனை நாள் நான் சொல்லியா செஞ்சீங்க? இத்தனை நாள் போய் செஞ்சுட்டு வாங்க அப்படி சொல்லி செஞ்சீங்க. இப்போ பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவனோடு விலகி போகாதீங்கன்னு சொல்கிறேன். பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்றால் தேவனை விட்டு விலகினா பாவத்தை மேற்கொள்ள முடியாது. தேவனை நிராகரித்து விடுவாரோ, தேவனை தண்டித்து விடுவாரோ என்ன இருந்துச்சுன்னா தேவன்கிட்ட போக முடியாது. தேவன்கிட்ட போகணும்னா பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எங்கே இருக்குங்க? தேவ பிரசன்னங்க. அதாவது இவங்கெல்லாம் நம்ம முப்பரிமாணத்தில் வாழ்கிறோம், 3 டைமென்ஷனில் நம்ம வாழ்க்கை.
அவர் 3 டைமென்ஷனில் வாழல, 4th டைமென்ஷனில் வாழ்றாரு. உங்கள் டைமென்ஷனில் அவர் இல்லை. அவர் காலத்துக்கு வெளியே நிற்கிறார். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் காலத்துக்கு உள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு வயசாக, அவருக்கு வயசாகாது. ஏன்? அவர் காலத்துக்கு வெளியே நிற்கிறாரு. நீங்களும் காலத்துக்கு வெளியே போயிட்டீங்கன்னா வயசாகாது. காலத்துக்கு வெளியே போயிட்டீங்க, டைம் மிஷின் வச்சு காலத்துக்கு வெளியே போயிட்டீங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்தால் கூட உங்களுக்கு கூட வந்தாலும் வயசாக இருப்பான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்பீடு போயிட்டு வந்துடுவீங்க. டயத்துக்கு வெளியே போயிட்டீங்கன்னா வயசு இல்லை. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது காலத்துக்கு வெளியே பார்த்தார். அப்போ உங்கள் பாவத்தை பார்க்க சொல்கிறாரா? இப்போ கர்த்தர் பாவத்தை பார்க்குறாரா? பாவத்தை பார்க்கல, தன் சொந்த ரத்தத்தை பார்க்குறாரு. எபிரேயர் 8 சொல்லுகிறா, உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் நீ நினைக்க மாட்டேங்கிற. நினைக்க மாட்டேன்னா உன் மேலே தண்டிக்க மாட்டேன், உன் மேலே கோபமாக இருக்க மாட்டேன். கோபமாக இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அன்பா இருப்பேன்னு அர்த்தம். அன்பா இருப்பேன்னு என்ன அர்த்தம்? இவனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம். நீங்கள் அநேக மக்கள் தேவனை எப்படி பார்க்குறாங்கன்னா, அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா பிள்ளைய வாங்குது, பின்னாடி குச்சி மறைச்சி வச்சு நிற்கிது. பின்னாடி குச்சி இருக்குங்க, வாங்குது. அந்த பிள்ளை வரும்போது பக்கத்தில் வந்தால் என்ன விழுகும்? அப்படித்தான் கடவுள் தேவனே நினைக்கிறான். வாப்பா வா என்ன, தேவன் உங்கள் மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் கடிந்து கொள்வது என்றும் ஆணையிட்டிருக்கிறார். இது விடுதலையோடு பாவம் செய்வதற்கு நான் லைசன்ஸ் கொடுக்கலங்க. விடுதலையோடு ஆராதிப்பதற்கு சொல்லித்தாரேன். குற்ற உணர்வே இல்லாமல், பயமே இல்லாமல் தேவனுடன் நெருங்கி வாழ்வதற்கு காரியங்களை சொல்றேன். இந்த உணர்வு இருந்தால் தான் பயம் போகும்.